ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரு ஞானதீபன்ற அந்த சேனலில் இன்னைக்கு நம்ம அழுகணி சித்தர் பாடல்களுடைய விளக்கம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சித்தர்கள் பாடல்கள்னாலே அது மேலோட்டமாக படிக்கும்போது ஒரு அர்த்தம், ஒரு சாதாரண மனிதனாக அதை படிக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த உட்பொருளை நம்மளால் விளைவிக்க முடியறதில்லை. ஏன்னா அவங்க இந்த பாடல்களை எந்த நிலையிலேருந்து எழுதுனாங்கன்னா சித்த நிலையிலேருந்து எழுதுனாங்க. சித்த நிலையிலேருந்து எழுதினவங்க அதுக்கான விளக்கத்தை அதே சித்த நிலையில் இருக்கிறவங்க நம்ம உரை விளக்கம் எழுதினா தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியுமே தவிர சாதாரண மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியறதில்லை. அந்த வகையில் என்னுடைய குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் 60க்கும் மேற்பட்ட சித்தர் இலக்கியங்களுக்கு உரை விளக்கம் எழுதியிருக்கிறார். அதில் ரொம்ப அற்புதமான ஒரு நூல் அழுகணி சித்தர் பாடல். இந்த நூல் 32 பாடல்களை எடுத்துக்கின்னு இதுக்கு தெளிவுரை எழுதியிருக்கார். 32 பாடலை நான் சரி இதை நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இது ஒரு பதிவாவோ 2 பதிவாவோ போட்டால் நீண்ட ஒரு பதிவாக போயிடும். சரி ஏன் நம்ம இது ஒரு எபிசோடாக பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 18 எபிசோட், 32 பாடல்னும் போது ஒரு 18 எபிசோட், ஒரு எபிசோடுக்கு 2 பாட்டோ 3 பாட்டோ அது எப்படி வருதோ பார்த்து இதை கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சின்னு இருக்கிறேன். அதில் இது முதல் எபிசோட். இப்போது ஏன் அவர் பேர் அழுகணி சித்தர், அழுகணி சித்தர் தான் அவர் சொல்கிறோம். அழுகணி சித்தர் பாடல் சித்தர்களுடைய பேர்கள்லாம் இதுதான் அவரோட பேரான்னு நம்மளால் எங்கேயும் குறிப்பு இல்லை. ஏன்னா ஞானிகள் எங்கேயுமே நம்மளை தங்களை தான் வெளிக்காட்டிக்கிறது இல்லை. அவங்களோட படைப்புகள் தான் நம்ம கையில் இருக்குதே தவிர திருமூலரோட படைப்பு இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குது, சிவவாக்கியரோட படைப்பு இருக்குது. திருக்குறள் எழுதினவர் திருவள்ளுவரான நமக்கு தெரியாது, திருமந்திரத்தை எழுதினவர் திருமூலரான நமக்கு தெரியாது, அவங்க பேர் நமக்கு தெரியாது. அதேமாதிரி அழுகணி சித்தர் பாடல்கள் எழுதுனா அழுகணி சித்தர் தான் அவர் பேருன்றது தெரியாது. ஆனால் அதுக்கு ஏன் அழுகணி சித்தர் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா அவர்கள் பாடல்கள் எல்லாமே ஒரு புலம்புற மாதிரி இருக்கும். அதாவது அழுகை ப்ளஸ் அணி ப்ளஸ் சித்தர், அழுகையே அணிகலங்களாக கொண்ட பாடல்கள், அதனால் அது அழுகணி சித்தர். ஒரு பாடல்களும் பார்த்தாலும் அது புலம்புற மாதிரியே முடியும். அதே மாதிரியே அந்த மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு அர்த்தம், அது உள்ள ஆழமாக படிக்கும்போது ஒரு அர்த்தம். அது ஒரு பாடல், எல்லா பாடலும் அப்படி தான். உதாரணத்துக்கு கள்ளர் பயம் எனக்கு கால் தூக்க கூடுதில்லை, பிள்ளை அழுது நின்றால் பெற்றவளுக்கு பாரமடி, பிள்ளை அழுவாமல் பெற்ற மனம் நோகாமல் கள்ளர் பயம் எனக்கு என் கண்ணம்மா கடிதினிலே தீராதோ. இந்த பாட்டை பாருங்களேன். நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது கள்ளர் பயம் எனக்கு கால் தூக்க கூடுதில்லை, பிள்ளை அழுது நின்றால் பெற்றவளுக்கு பாரமடி. நான் வெளியில் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, காரணம் கள்ளர்களோட பயம். சரி அப்படியே நான் வீட்டில் உக்காந்தாலும், அது வெளியில் போகாமல் நான் வீட்டிலே உக்காந்தாலும் கள்ளர் பயம் எனக்கு கால் தூக்க கூடுதில்லை, பிள்ளை அழுது நின்றால் பெற்றவளுக்கு பாரமடி, பிள்ளை அழுவாமல் பெற்ற மனம் நோகாமல் கள்ளர் பயம் எனக்கு என் கண்ணம்மா. வீட்டில் உக்காந்தனா என்னோட அம்மா கஷ்டப்படுவாங்க, அதனால் நான் அதை வீட்டில் நினச்சி அழாமையும் இருக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படாமல் இருக்கணும், நான் என்ன பண்ணுறது என் கண்ணம்மா அப்படின்ற மாதிரி. இது மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது நம்ம இதுதான் நமக்கு விளங்குது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற ஆழமான பொருள் ரொம்ப அற்புதம். அதை தான் நம்ம ஒரு பாடலாக பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 32 பாடல்கள் எடுத்துக்கின்னு குருதேவர் உரை விளக்கம் எழுதியிருக்கிறாரு. இப்போ ஒரு சித்தர் இலக்கியங்களோட பாடல்கள் பார்க்கும்போது குருவணக்கம் இருக்கும். அப்படி அழுகணி சித்தர் பாடலில் குருவணக்க பாடல்கள் எதுவும் இல்லை. ஒரு வேளை அழுகணி சித்தர் அந்த பாடல்கள் இருந்திருக்கலாம், காலப்போக்கில் அதை எடுத்திருக்கலாம். ஆனால் குருதேவர் ஒரு குருவணக்க பாடல்களோடு அதை எழுதுகிறார். குருவணக்க பாடல்களோட சேர்த்து 33 பாடல். ஞான சரக்கெடுக்கு 4 திக்கும் நான் அலைந்தேன், மோன சுனக்கனது முகம் கண்டு மயலானேன், வேண எரிமூட்டி வேக வைத்த பக்குவத்தில் ஞான சரக்களித்தான் என் கண்ணம்மா ஞான குரு தாள் போற்றி. குருவணக்கம் குருதேவர் எழுதுறார். குருதேவர் எழுதின குருவணக்கம், அதாவது ஞான சரக்கெடுக்க 4 திக்கும் நான் அலைந்தேன். மனிதனுக்கு வாழ்க்கையில் எது வேணாலும் கிடைச்சிடும். ஆனால் ஞானம், யோகம், தவம் இந்த மாதிரியான நல்ல ஒழுகலார்கள் கிடைக்கணும்னா பெரிய தேடுதல் வேணும். அப்படியே தேடுதல் இருந்தாலும் கூட நமக்கு சரியாக அது கிடைக்குதான்றது ரொம்ப அபூர்வம். அதனால ஞான சரக்கெடுக்க 4 திக்கும் நான் அலைந்தேன், மோன சுணக்கனது முகம் கண்டு மயலானேன். அடுத்த வரையை பாருங்க. மோன சுணக்கன்னா சித்தநிலை அடைஞ்ச பிரம்ம ஞானிகள் சாதாரணமாக அவங்க யார்கிட்டையும் பேசுறதில்ல, மௌனம் தான் அவங்களுடைய மொழி.
அந்த மௌனம் தான். அது யாருக்கிட்டையும் அவங்க பெருசாக பேசுறதில்ல. காரணம் இந்த உலகியல் விஷயங்கள்ல இருந்து இந்த புலன்களை எல்லாம் கடந்து ஒரு அமைதியில் ஆழ்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த உலகம் ஒரு மாயை தான். அப்படி மாயையில் இருக்கிறவங்க யார்கிட்டயும் பேச விரும்புறதுனால மோன சுணக்கன் அது முகம் கண்டு மயலானேன். அவர் குருதேவரை நினைச்சு அவர் பாடுறாரு. அவரோட குருதேவர்கிட்ட 16 வயசுல எப்படி போய் அவர் சரணடைஞ்சாரு, 18 மாசம் எப்படி அந்த ஞானத்தை அவர் கொடுத்தாருன்றத மோன சுணக்கனது முகம் கண்டு மயலானேன். வேணை எரிமூட்டி வேக வைத்த பக்குவத்தில் ஞான சரக்களித்தான் என் கண்ணம்மா என் கண்ணம்மா ஞானகுரு தாள் போற்று. மோன சுணக்கனது முகம் கண்டு மயலானே வேணை எரிமூட்டி வேக வைத்த பக்குவத்தில். ஒரு குருக்கிட்ட ஞானோபதேசம் பெற போகிறோம், யோகக்கலையை கற்க போகிறோன்னா அப்படியே அவங்க சொல்லி கொடுத்துறது இல்லை. அந்த காலத்தில் பல வகையான சோதனைகள், சின்ன 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 சோதனைகளும் பெரிய அளவில் அவங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி சோதனைகள் வைக்கிறது உண்டு. காரணம், இவ்வளோ உயர்வான ஒரு தெய்வீகமான கலையை கொடுக்கும்போது நாளைக்கு அவன் அந்த கலையை துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது. இதை ஒழுங்காக பழகணுன்றதுக்காக வேணை எரிமூட்டி வேக வைத்த பக்குவத்தில் ஞான சரக்களித்தான் என் கண்ணம்மா அப்படியெல்லாம் சோதனை வச்சு இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்த என்னோட குருதேவர் தாள் போற்றி. அற்புதமான குரு வணக்கத்தோட இந்த பாடல்கள் ஆரம்பிக்கிறார் குருதேவர். அப்படியே வந்து அழகணி சித்தருடைய முதல் பாடலுக்கு வந்தோம்னா 32 பாடல்ல இந்த முதல் பாடல் வந்து ரொம்ப அற்புதம். அதில் வந்து 3 ஊரை சொல்றாரு நமக்கு அழகணி சித்தர் முதல் பாடல் ஆரம்பிக்கும் போதே. அதாவது பையூரிலே இருந்து ஒரு மனிதனும் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோம் அதுலேருந்து ஆரம்பிக்கிறார். பையூரிலே இருந்து பொய்யூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் பொய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாதோ. இது முதல் பாட்டு அழகணி சித்தருடைய பாடல். எங்க ஆரம்பிக்கிறார்? ஒரு மனிதனும் எங்க ஆரம்பிக்கிறோம்? தன்னுடைய ஜீவன், அந்த உயிர் ஆரம்பிக்கிறது தாயோட அந்த கர்ப்பப்பை, அந்த கருப்பை தாயோட கருப்பையில தான் ஒரு உருவாகுது. அதனால 3 ஊர் சொல்றார். பையூரிலே இருந்து ஒரு குழந்தை உருவாகுதுன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து, அது ஒரு இயற்கையின் வேகம், அதில் கரு கூடி போகுது. அந்த கரு கூடும் பொழுதே எல்லா பதிவுகளும் அவனுக்குள்ள பதிவாகி போகுது. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, பிறக்கும் போதே அவன் என்ன மாதிரியான அனுபவங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி நிலை அடையணும் எல்லாம் அந்த தாயோட அந்த கரு கூடும் போதே உருவாயிடும். அதனால பையூரிலே இருந்து தாயோட கருப்பையை வந்து பையூருன்றார். 10 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடக்குது பொய்யூரிலே பிறந்து, பையூரில் இருந்து அப்புறம் பொய்யூரில் பிறக்கிறோம். எங்க? இந்த பூமியை பாருங்க, அவர் பொய்யூருன்றார். பையூரிலே இருந்து பொய்யூரிலே பிறந்து. ஏன் இந்த பூமி பொய்யூர்னா இது ஒரு மாயம் தானே. எவ்வளோ மாயங்களால் ஆக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம், எங்கேயாவது ஒரு விஷயமாவது நிரந்தரமாக இருக்குதா? ஒன்றுமே இல்லை. இந்த உடம்பு நிரந்தரம் இல்லை. நாம் பார்க்குற சுற்றம், உறவினர்கள், நம்மளுடைய பலம், இளமை, கல்வி எதுவுமே நிரந்தரம் இல்லை. இது ஏதோ ஒரு மாயாஜாலம். எப்படியோ நமக்கு ஒரு மாயத்தை காமிச்சின்னு நமக்குள்ளே இருக்கிற உட்பொருளை நமக்கு காமிக்காமே இந்த மாயத்திலே பிறந்து மாயத்திலே இறந்துடுறோம். உலகம் ஒரு கூத்தரங்கம், உறவெல்லாம் கூத்துருப்பு, நிலையில்லா வாழ்வு மேடை நித்தமும் மாயக்கூத்து, அளவில்லா கூத்தையாடி அழுத்த பின்னால் ஞானம். ஐயோ, மனிதனுக்கு இந்த சிந்தனை எப்போ வருது? அது சொர்பசார சங்கீதில் வர பாடல் அடுத்து நம்ம பார்க்கலாம். இது உலகம் ஒரு கூத்தரங்கம், உறவெல்லாம் கூத்துருப்பு, நிலையில்லா வாழ்வு மேடை நித்தமும் மாயக்கூத்து, அளவில்லா கூத்தையாடி. மனிதனுக்கு அந்த ஞானம் யோகம் எப்போ வருதுன்னா போதும், பல பிறவிகள் எடுத்து அழுத்து போன அந்த ஜீவாத்மா இதுக்கு மேல ஒரு அமைதி இல்லையா, சாந்தி இல்லையா அப்படின்னும் போது ஞானத்தை தேடிவர். அப்போ பையூரிலே இருந்து பொய்யூரிலே பிறந்து, இது பொய்யூர், காரணம் எதுவுமே நிரந்தரம் இல்லாது. பொய்யூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு அடுத்த 3வது ஒரு ஊரை சொல்றாரு பாருங்க. சரி, தாயோட கருப்பையே பையூருன்ட்டாரு, இந்த பூலோகத்தை பொய்யூருன்ட்டாரு. பொய்யின்னு ஒண்ணுன்னா மெய்யின்னு ஒன்று இருக்கணும். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் இந்த பையூரும் பொய்யூரும் பாழாய் முடியாத என் கண்ணம்மா. முதல் பாடல். எப்ப இந்த பூலோகம் ஒரு பொய் தான், பொய்யான உலகம்தான். ஆனா இதை தாண்டி மெய்யூர்னு ஒன்று இருக்குது. அது எதுனா மோட்சம், ஆன்ம விடுதலை. இந்த பிறப்பு இறப்பு இது ரெண்டும் தான் மாறி மாறி என் வாழ்க்கையில வந்துன்னு இருக்குது. இதை அறுப்பதற்கும் இந்த பிறப்பென்ற சங்கிலியை அறுப்பதற்கு மெய்யூர் ஒன்று இருக்குது. அந்த மெய்யூரை எனக்கு வழிகாட்ட மாட்டியா என் கண்ணம்மா? அது என்ன மெய்யூர்? எது? ஆன்ம விடுதலை. இங்க என்ன பண்றோம்? பிறக்கிறோம், இடர்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழறோம், இறக்கிறோம்.
ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? அந்த பதிவுகளோட போகிறோம், மீண்டும் ஒரு தாயோட கர்ப்பத்தில் அந்த உயிர் உருவாகுது, மீண்டும் பிறக்கிறோம். உற்றார் அழுதழுத்தார், உடன்முறையார் சுற்றெடுத்தால், பெற்றெடுத்தால் தாயார் பிறந்தழுத்தேன் பூரணமே. எங்க பாருங்க பட்டினத்தார். அது மீண்டும் 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 பிறக்கிறேன், இறக்கிறேன். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாரி முகாரே ஆதிசங்கரர். இப்போ எத்தனை தடவை பிறக்குது, எத்தனை தடவை இறக்குது. அதுதான் இவர் சொல்றார், இந்த பொய்யூர்லே இருந்து போயிடாம மெய்யூர்ல போவதற்கு எனக்கு ஒரு வேதாந்த வீடறி, என் வேதங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருளை அடையக்கூடிய அந்த நிலை எனக்கு கிட்டாதோ, அப்படி எனக்கு ஒரு வழி இருந்தா எனக்கு காட்டு என் கண்ணம்மா. பாருங்க முதல் பாடல்ல எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. பையூரிலே இருந்து பொய்யூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன், மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் என் கண்ணம்மா, இந்த பையூரும் பொய்யூரும் பாழாய் முடியாது. அற்புதமான விளக்கம். அப்படியே 2வது பாட்டுக்கு போனா இந்த உடம்பை பத்தி சொல்றாரு. சரி பிறந்தாச்சு, இது பொய்யூர் அது மெய்யூருன்னு தெரியும். இந்த உடம்பு என்ன? ஊத்தை சடலம். இது உடம்பு நம்ம பார்க்குறோம், அற்புதமான ஒரு இயக்கம் தான். எவ்வளோ இயக்கங்களால் இயங்கக்கொண்டு மனிதனால் இன்னைக்கு கூட நம்மளால் இந்த உடற்கூற்று விஞ்ஞானம், மருத்துவ உலகம் இந்த உடம்பை முழுசாக படித்து முடிச்சிச்சானா முடியறதில்லை. காரணம் அது ஒரு இயக்கமும் அது ஒரு அபாரம். எப்படி இந்த பிரபஞ்சத்தினுடைய அளவு, இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு, இங்கே இருக்கிற கிரகங்களை தாண்டி அந்த கேலக்சி, அதுக்கு மேலே இருக்கிற மில்கிவே, அதுக்கு மேலே இருக்கிற கருந்துளை, இது எவ்வளோ அகலமானது. இதுல நுட்பத்தை நம்ம விஞ்ஞானிகள் எவ்வளோ போனாலும் கண்டுபிடிக்க முடியாதோ, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. இந்த உடம்பினுடைய நுட்பத்தையும் நம்மளால முழுசா தெரிஞ்சுக்க முடியல. அது எப்படி இருந்தாலும் கூட ஒரு அதிசயமான உடம்பா இருந்தாலும் அழகினி சித்தர் என்ன சொல்றாரு, இது ஊத்தை சடலம்ன்றார். ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு என் கண்ணம்மா உன் பாதம் சேர்வேணும். இந்த உடம்பு ஒரு ஊத்தை சடலம், இது உப்பிருந்த பாண்டம். இது ஊத்தைனா அழுக்கு, இது எல்லாம் அழுக்கு. கண்ணுல அழுக்கு, மூக்குல அழுக்கு, காதல் அழுக்கு, உடல் முழுவதும் அழுக்கு. இதெல்லாம் அழுக்கா இருக்குது. சரி மனசாது நல்லா இருக்குதான்னு பார்த்தா அது அதை விட அழுக்கா இருக்கு. அப்பா இது ஊத்தை சடலம், உப்பிருந்த பாண்டம், உப்பாலாக்கப்பட்ட உணவுல சொல்றோம். ஆனா மாத்தி பிறக்க இந்த உடம்பு முழுவதும் அழுக்கு, மனசும் அழுக்கு. இது ஊத்தை சடலம், உப்பிருந்த பாண்டம், மாத்தி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை. இங்க நாம வாழற வாழ்க்கையில நல்லதையும் செய்யறோம், கெட்டதையும் செய்யறோம். இந்த நல்லது கெட்டது ரெண்டும் நமக்குள்ள ஜீவாத்மாவான பதிவாகுது. இந்த பதிவுக்கு மேல மீண்டும் ஒரு பிறவி எடுக்கிறோம். அதனால எனக்கு மாத்தி பிறக்கிறதுக்கு வழி இல்லை. ஏதோ பிறக்கிறேன், நான் கர்மவினைகள் படி கர்மவினைகள் அனுபவிக்கிறேன். ஏற்கனவே இருந்த கர்மவினைகளை அனுபவித்து தீர்த்துட்டு போறதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு. ஆனா நான் என்ன பண்றேன், ஏற்கனவே இருந்த கர்மவினையோட மீண்டும் இப்ப கர்மவினையை சேர்த்துக்கு என்ன பண்றேன், மீண்டும் பிறவி எடுக்கிறேன். அதனால இது ஊத்தை சடலம், உப்பு இருந்த பாண்டம், மாத்தி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு என் கண்ணம்மா உன் பாதம் சேர்வேணும். இது மாத்தி பிறக்கிற வழி என்ன? எப்படி இது மாற்றி பிறக்க முடியும்? நம்ம எவ்வளோ கலைஞானங்களை கற்றாலும், எவ்வளோ விஷயங்களை தெளிவடைந்தாலும் அதெல்லாம் உலகியல் அறிவு தான், அதெல்லாம் பொய்யறிவு தான். அதை தாண்டி மெய்யறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த மெய்யறிவை ஒரு மனிதன் அடையணும்னா அதுதான் மாற்றி பிறக்கிற வழி. அந்த மெய்யறிவு தான் யோகம், அந்த மெய்யறிவு தான் ஞானம். அந்த மெய்யறிவை நாம் அடையணும் அப்படின்னா அது சில ஒழுங்குகளாக தான் முடியும், சில பயிற்சி முறைகளால் தான் முடியும். அதுக்கு முதல்ல ஒரு சரியான ஒரு குரு கிடைக்கணும். ஒரு குருவிடம் போய் சரியான யோக நெறிகளையும் பிராணாயாம முறைகளையும் தியானத்தையும் பழகும் பொழுது மாற்றி பிறக்கிற வழி கிடைக்கும். அப்படி எனக்கு ஒரு மாற்றி பிறக்கிற வழி எனக்கு கிடைக்காதா? புலம்புறார் அழகினி சித்தர். ஊத்தை சடலமடி, உப்பிருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு என் கண்ணம்மா உன் பாதம் சேர்வேணுன்றார். 2 பாடல் ரொம்ப அற்புதமான பாடல்கள். அதுக்கான விளக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். மீண்டும் ஒரு 30 பாடல்கள் இருக்குது அழகினி சித்தர்கள் பாடல்களில். ஒரு பாடல்களும் அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான பொருளையும் உரை விளக்கத்தையும் குருதேவர் எழுதியிருக்கிறார். அதை நான் ஒரு எபிசோடாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த முதல் எபிசோடில் இந்த 3 பாடல்களும் முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலோட இணைந்தே இருங்க. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.